Hi students, welcome to Agatya Max. Applications of Vector Algebra, example 6.5. Prove by vector method that sin alpha minus beta equal to sin alpha cos beta minus cos alpha sin beta. இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் சம்மரியாக தான். ஃபர்ஸ்ட் கன்சிடர் எ யூனிட் சர்க்கிள். ஒரு யூனிட் சர்க்கிள் எடுத்துக்குவோம். லெட் ஓ பி தி சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். ஓவை சென்டராக வச்சுக்குவோம். இங்கே sin ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு ப்ரூவ் பண்ணணும். ஆல்ஃபா மைனஸ் பீட்டானா ரெண்டு பாயிண்ட்ஸ் சர்க்கிள் மேலே எடுக்கணும். அது ரெண்டுமே சேம் சைடாக இருக்கணும். சேம் சைடு இருந்தாச்சுன்னா ஆங்கிள் பிட்வீன் த டூ பாயிண்ட்ஸ் ஒய் அண்ட் ஓபி இருந்துச்சுன்னா அது மைனஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கன்சிடர் எ பாயிண்ட் ஏ ஆன் தி சர்க்கிள் such that it makes an angle alpha with the x-axis. ஆல்ஃபா வித் x-axis இருந்தாலே கண்டிப்பாக இதோட கோஆர்டினேட்ஸ் cos ஆல்ஃபா கமா sin ஆல்ஃபா. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். கொஸ்டினில் வந்து sin ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு sin ஆல்ஃபா காஸ் பீட்டான்னு இருக்கும். இதை பார்த்தோன்னே சில பேருக்கு என்ன தோணுன்னா, இதோட கோஆர்டினேட்ஸ் கண்டிப்பாக ஏவோட கோஆர்டினேட்ஸ் எப்படி எழுதுவீங்கன்னா sin ஆல்ஃபா கமா காஸ் பீட்டா, பியோட கோஆர்டினேட்ஸை காஸ் ஆல்ஃபா கமா சைன் பீட்டா அப்படிங்கிற தப்பு அதிகமாக வரும். அந்த தப்பு வரக்கூடாது. எப்போவுமே ஏ என்னென்னா காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா தான். ஏன்னா இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆல்ஃபா வந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கன்சிடர் அனதர் பாயிண்ட் பி ஆன் தி சர்க்கிள் such that it makes an angle beta with the x-axis. Therefore its coordinate cos beta sin beta எல்லாமே பாசிட்டிவ் தான். ஃபோர்த் குவாட்ரண்ட் இருந்தால் மட்டும்தான் நெகட்டிவ் வரும். Since it makes an angle beta with x-axis, the coordinates of b is cos beta, sin beta. இது எல்லாமே நம்ம parametric ஃபார்ம் வச்சு தான் சொல்கிறோம். ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா தி parametric ஃபார்ம் x ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. எப்போவுமே x கோஆர்டினேட் தான் காஸ், ஒய் கோஆர்டினேட் தான் சைன். கொஸ்டினை வச்சு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இங்கே ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, தி ஆங்கிள் பிட்வீன் A and B, that is AOB, is alpha minus beta. எப்பவும் போல since it is an unit circle, OA and OB are radius, modulus of OA vector equal to modulus of OB vector equal to 1 unit since it is an unit circle. Next, angle XOA equal to alpha, angle XOB is beta. Therefore angle AOB is alpha minus beta. Same side இருக்குது, அப்போ minus. The coordinates of A cos alpha sin alpha and the coordinates of B cos beta sin beta. வெக்டரில் சொன்னால் OA வெக்டர் x and y coordinates கூட ij சேர்த்திக்கணும். cos alpha I cap plus sin alpha j cap. B பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா OB வெக்டர் cos beta I cap plus sin beta j cap. இப்போ நமக்கு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா sin alpha minus பீட்டான்னு ப்ரூவ் பண்ணோம். sin வந்துச்சுனாலே அந்த ரெண்டு வெக்டர்ஸோட கிராஸ் ப்ராடக்ட் அல்லது வெக்டர் ப்ராடக்ட் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது முன்னாடி தெரிஞ்சது தான். இப்போது OA அண்ட் OBக்கு நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறோம். தட் இஸ் OB வெக்டர் கிராஸ் OA வெக்டர். இந்த இடம் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஃபஸ்ட்டு எதை எடுத்துக்கிறேன்னா OB வெக்டர் தான் எடுக்கிறேன். ஏன்னா கிராஸ் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் பியிலிருந்து தான் நம்ம ஏக்கு போகணும். கண்டிப்பாக கிராஸ் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் ஆன்டி கிளாக்வைஸ், ஏன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் பி இருக்குது, அதோட ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் தான் ஏ இருக்குது. அப்போது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் எடுத்தால் பாசிட்டிவ், அது கிளாக்வைஸ் டைரக்ஷன் எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா நெகட்டிவில் வரும். அதே மாதிரி டெஃபினிஷன் படி பார்க்கும்போதும் நெகட்டிவில் வரும். அதை ஈக்குவேட் பண்ணால் மைனஸ் கேன்சல். இருந்தாலும் நம்ம எப்போவுமே ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனே பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு ஓபி கிராஸ் ஓஏ கிராஸ் ப்ராடக்ட் வந்தாலே டிட்டர்மினன்ட் ஐஜேகே, OB வெக்டர் ஃபஸ்ட்டு B பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ், தட் இஸ் IJK காம்பனன்ட்ஸ், I காம்பனன்ட் cos பீட்டா,
j காம்பனன்ட் sin பீட்டா k இல்லை 0. a வெக்டர் பார்த்தீங்கன்னா i காம்பனன்ட் cos ஆல்ஃபா, j காம்பனன்ட் sin ஆல்ஃபா, இது 0. டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு i கேப் இன்ட்டு இந்த ரோ காலம் விட்டால் 0 ஆயிரும், i கேப் எல்லாமே 0 ஆயிரும். அதே மாதிரி ஜேவும் மைனஸ் ஜேவும் 0 ஆயிரும், ப்ளஸ் k இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணால் sin ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா sin பீட்டா, that is equal to k cap into sin alpha cos beta minus cos alpha sin beta. இதை 1 வச்சுக்குவோம். By definition of cross product, by the definition a vector cross b vector na mod a mod b sin theta n cap, where n cap is unit vector perpendicular to both a and b. இங்கே OA and OB, இங்கே OB cross OA. நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்தோம், OB தான் ஃபஸ்ட் எடுக்கணும், ஏன்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் OB மாடுலஸ் ஆஃப் OA சைன், இங்கே தீட்டாங்கிறது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, n கேப் அப்படிங்கிறது இங்கே k கேப். ஏன்னா ஐஜே வெக்டர் தான் நம்ம பார்க்குறோம், ரெண்டுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா k மட்டும்தான். XY ஆக்சிஸில் மட்டும் எடுத்துக்கிறோம். சர்க்கிள்ங்கிறனால இது 2 டைமென்ஷன், XY மட்டும் எடுத்துக்கிறோம். இதுக்கு பெர்பெண்டிகுலராக ஒன்று இருக்குதுன்னா அது கண்டிப்பாக k வெக்டராக மட்டும்தான் இருக்க முடியும். தட் இஸ் ஈக்குவல் டு OB OA எல்லாமே 1 யூனிட்டு, k முன்னாடி வச்சுக்கலாம், k கேப் இன்ட்டு சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, இது 2. ஃப்ரம் 1 and 2 ஈக்குவேட்டிங் 1 and 2, k கேப் சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு k கேப் sin alpha cos beta minus cos alpha sin beta. ரெண்டு சைடு k கேன்சல் பண்ணிக்கலாம். therefore இங்கே எழுதிக்கிறேன் sin alpha minus beta equal to sin alpha cos beta minus cos alpha sin beta. கொஸ்டினை பார்த்துக்கணும், அதோட மைனஸ் ப்ளஸ் தப்பு பண்ணிடக்கூடாது. கொஸ்டின் என்ன இருக்கோ அதை எடுத்து கரெக்டாக நீட்டாக எழுதிடலாம். தட் இஸ் தி ப்ரூஃப்.